ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து 18 வயசு ஆனதுக்கப்புறம் நான் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு கார்டு வந்துடுச்சு. ஸோ இந்த கார்டுக்கு ஏடிஎம் கார்டுக்கு வந்து நம்ம எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேங்க்கு போய் செட் பண்ண போகிறோம். அப்படி எப்படி செட் பண்ணுறது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம போகலாம். ஏடிஎம் போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஏடிஎம்க்கு வந்தாச்சு. நம்ம வந்து நம்மளோட ஏடிஎம் கார்டுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே செட் பண்ணி இனிமேல் நம்ம காசு எடுக்கலாம். சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும்னு கேட்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செட் பின் அது கொடுத்துக்கோங்க. என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் இஃப் கரெக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூ மறுபடியும் கொடுங்க. இப்போ உங்களோட பின் வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். நீங்கள் யோசிச்சு வச்ச பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. நான் வந்து பாஸ்வேர்டு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைம் யோசிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் போட்டது அப்புறம் மறுபடியும் ரீஎன்டர் யுவர் நியூ பின் அப்படி கேட்கும். நீங்கள் போட்டதே மறுபடியும் கொடுங்க. அதுக்கடுத்து நம்மளோட பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிரும். இனிமேல் நம்ம எப்போனாலும் காசு எடுக்கணும்னா அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.